ஹலோ எவ்ரிவன், மார்னிங் அண்ட் வெல்கம் டு அடா டூ போஸ் ஒன் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வீக்கோடைய டாப் 50 பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் 26லேருந்து ஆகஸ்ட் 31 பார்த்த சில டாபிக்ல எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிளாஸ் தான். நீங்கள் என் கூட சேர்ந்து ஆன்சர் டைப் மறக்காமல் கடைசியில் நீங்கள் 50க்கு ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி. ஸோ அது அடா டூ ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அடா டூ கோர்ஸில் பார்த்து பேங்கிங் நிறைய கோர்சஸ் வந்து டார்கெட் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் மெகா பேங்க் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து பேங்கிங்கில் மறக்காமல் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இந்த கியூஆர் கோடு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when is the health of போது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா டக்குன்னு வந்து கமெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அரசாங்கம் யாருக்காக அப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக கொடுக்க போகிற அவார்டு தான் வந்து டிசம்பர் 3 வேர்ல்டு இன்டர்நேஷனல் டிசேபிள் கொண்டாடுறாங்க. கேள்வி பாருங்க, உலகளாவிய 2020 குளோபல் ஹெல்த் அப்படின்னு டெல்லி சென்னை எங்க நடக்க போகுது? ஒரு 3 முக்கியமான வாட் பொசிஷன் டைமண்ட் லீக் அப்படின்னு ஒரு லீக் நடக்கும். அதுல நீரஜ் சோப்ரா எந்த இடம் வந்து நீரஜ் வெள்ளி பதக்கம் 39.42வது இடம் வந்து பாதுகாப்பு வழங்கல் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. பாதுகாப்பு இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்போ 2 முக்கியமான அக்ரிமெண்ட், அதுல ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட், இது இல்லாம இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் கமெண்ட் செக்ஷன் போயிடலாம். according to the FS அந்த பால் பாக்கெட்ல A1 கேட்டகரி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல எந்த மில்க் பேர் என்ன, A1 மில்கா A2 மில்கா? இண்டிஜினஸ் வெரைட்டி, ஸோ அந்த இண்டிஜினஸ் வெரைட்டி பிரதமர் மோடி எனக்கு பயன் இது எதுக்காக பயன்படுத்தப்படுறது போர்ட்டபிள் சமீபத்தில் 2022 வைரம் கண்டு அப்படிக்கா what is the main objective of நோக்கம் என்ன?
6வதுல இருந்து 9வது படிக்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன் அவேர்னஸ் கிரியேட் அதை ஒரு ஹாபியாக கொண்டு வர ஸ்டாஃப்ஸ் யோஜனை முக்கியம். அடுத்து விச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த கண்ட்ரிக்கு முதலீட்டை இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக வந்து போயிருக்கு. அடுத்து ஆர் த பெஸ்ட் அரசின் ஆன்சர் வேலூருக்கு கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மதுரை டிவிஎஸ் நம்ம அரசாங்கம் நல்லாசிரியர் விருது செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்கிற கொடுத்தது. What was the where was the top 5 reasons? 6 எது எங்க ஒரு 6 பைப். அடுத்து ஓய்வூதிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனுபவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணி அந்த போர்ட்டல் என்ன அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய அனுபவத்தை அதே மாதிரி அவங்களுடைய சாதனைகளை எழுதுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் என்ன பேரண்ட்ஸ்க்கு அதாவது டிசேபிள் பேரண்ட்ஸ்லாம் டிசேபிள்டு குழந்தைங்க கணவர்கள் கை இந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைகளுடைய கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும். அடுத்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுக்கான லீகல் ஏஜ் 18ல இருந்து 21 ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட் அது யாரு ஹிமாச்சல பிரதேசம். இதையும் அடுத்து குரங்கம்மை அதுக்காக சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு அதுக்கடுத்து ஃபார் விச் டிசீஸ் பாரத் பயோ ஓரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் வழியாக விடக்கூடிய ஒரு தடுப்பூசியை யாரு கண்டுபிடிச்சிருக்கு? இந்த நோய்க்காக காலராவை தடுக்கிறது காலராவை தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு வாய் வழியாக கொடுக்கக்கூடிய தடுப்பூசி தான். ஓகேவா? அதுக்கடுத்து வாட் இஸ் த ஃபுல் ULI அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் வந்து அதோட விரிவாக்கம் என்ன? Unified Lending Interface. Unified Lending Interface. அடுத்து நபிபியால இருந்து நிறைய சிறுத்தைகள் வந்து வாங்கியிருக்கோம். அதுல ஒரு முக்கியமான ஆண் அந்த சிறுத்தை வந்து இறந்து போச்சு. நேஷனல் பேங்க் வாங்கின எல்லா சிறுத்தைகளுமே இறந்து இருக்கு. இதுல இப்ப ரீசெண்டா பவன் அப்படிங்கிற ஒரு ஆண் இறந்து. அடுத்து வந்து ஜெய்ஷாவை வந்து ஐசிசியோடைய சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தம் ஜெய்ஷா ஹஸ் பீன் யங்கஸ்ட் வந்து ஐசிசியோடைய சேர்மன் ஆறாரு. முன்னாடி ஒரு 4 பேர் வந்து ஐசிசியோட சேர்மனா இவர் வந்து 5th இந்தியன். அதுக்கடுத்து 20வது கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு படை
அடுத்து அப்படிங்கிற ரயில்வே போர்டோட சிஇஓ அண்ட் சேர்மனா யாரை வந்து அப்பாயிண்ட் சதீஷ்குமார் அவர்கள் அப்பாயிண்ட் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஆப்ஷன் வந்து போத். அடுத்த கேள்வி co-founder அதாவது பிரான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் பாரிஸ்ல டெலகிராமோடைய சிஇஓவை அரெஸ்ட் பண்ணி அவல் துரோ அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணி அடுத்து அக்கார்டிங் டு குளோபல் ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ் வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் அவுட் ஆஃப் 80 இந்தியாவுடைய தரவரிசை அடுத்து அப்படிங்கிற திட்டத்துடைய இயக்குனரா யாரை வந்து அட்மிரல் ராஜேஷ் தன்கர் வந்து ரீப்ளேஸ் வந்து ரிப்பீட்டட் ஆர்டர் ஆஃப் 70 ஒரு நிறுவனத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு 73,000 ரைஃபிள் வந்து அது என்ன ரைஃபிள் அப்படிங்கறதா வந்து கேள்வி. 716 கேஜி 716 அப்படிங்கிற ரைஃபிள் தான் இந்தியா என்ன பண்ண போறாங்க மறுபடியும் யூஎஸ் கிட்ட. அடுத்து who has பாதுகாப்பு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி சிங் எஸ்எஃப் உடைய தலைவரா அப்பாயிண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சேர்ந்து நீ வாட் இஸ் இந்தோ பசிபிக் சைனாவுடைய டாமினன்ஸை தடுக்கிறதுக்காக போடப்பட்ட பசிபிக் போலீசிங் அதுக்கடுத்து இந்த கொள்கையை எந்த அரசாங்கம் போட்டு உத்தரப்பிரதேசத்துடைய அந்த கவர்மெண்டோட பாலிசிஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவை யார் யாரெல்லாம் தப்பா பயன்படுத்தாங்களோ அவங்க மேலே. அடுத்து சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற அமைப்பும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மாதிரி அவங்க ஸ்டாஃப் வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து ஒரு செயல் திட்டம் வந்து போட்டிருக்காங்க. அது எந்த ஃபீல்டுல அப்படிங்கிறதா அப்படின்னா அதுல தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நடுவில் வந்து அக்ரிமெண்ட் கடலோர காவல்படை கப்பலுடைய பெயர் பிரதாப் தான். இந்த ஸ்ரீலங்காவுக்கு எந்த திட்டத்தை முதல்ல ஒரு 11 மில்லியன் ஹைபிரிட் கலப்பு துறைமுகம்
மகாராஷ்டிராவில் உள்ள இந்த வாந்த்வான் துறைமுகத்துக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நேபாளத்தின் முதல் ஹெல்தி சிட்டியா WHO அறிவிச்சு. அடுத்து கடல் எளிமையில் இருக்கக்கூடிய பிரவீன் நாயர், வைஸ் அட்மிரல் பிரவீன் நாயர் அவர்கள் தான் வந்து தலைவராக பொறுப்பேற்று. அடுத்து வளாகத்தை அப்படின்னு அவங்களுடைய அடுத்து யாருடைய பிறந்த நாள் கிடுகு வெங்கடராமன் அப்படிங்கிறவருடைய பண்றாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் 2024 இன்டர்நேஷனல் வேல் ஷார்க் டே உடைய தீம் என்ன அப்படிங்கிறது why the gentle gain need attention அப்படிங்கிறது தான் 2024 ஷார்க் டே உடைய தீமா இருக்கு. அடுத்து வாட் இஸ் சக்தியால் இயங்கும் என்ன ஆரிகாத் அப்படிங்கிறது இதுக்கான 40வது கேள்வி. வாட் இஸ் ஆரிகாத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எவ்வளவு பவர் வந்து 83 மெகாவாட் பவர் வந்து ஜெனரேட் கெபாசிட்டி கொண்டு. क्वेश्चन இளம் வயது ஆசிரியர் 5 வயதுல தான்சானியா இருக்கக்கூடிய மவுண்ட் கிளிமஞ்சாரோவை ஏறி சாதனை பண்ண 42 என்ன இது வந்து ஒரு ஆப்பிரிக்கால தான்சானியால ஆப்பிரிக்காவுடைய ஹையஸ்ட் மவுண்ட். அடுத்து ஜிஎஸ்டி பவன் மத்திய மந்திரி ஜிஎஸ்டி பவன் திறந்து ஜிஎஸ்டி ராஜஸ்தான்ல உதய்பூர்ல தொடங்கி. அடுத்து வடகொரியா ஆயுதத்துக்கு பேர் ட்ரோன் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரோனை தான் வந்து ரீசெண்டா யார் ரிலீஸ் பண்ண நார்த் கொரியா. அதுக்கடுத்து which to call to anti recently பயங்கர அதிகரிக்க யார் யார் இந்தியாவும் இந்தியன் போட்டிருக்காங்க. ஆன்டி ட்ரக் ஆபரேஷன் போட்டது யார்? இந்தியாவும். அதுக்கடுத்து ஈரானின் முதல் அரசாங்க பேச்சு பாத்திமா ஈரானோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன், ஈரானுடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன்
பார்த்தீங்கன்னா அடுத்து ஆன் விச் டே சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம் ஆகஸ்ட் 20 தான் வந்து இந்த தினம் வந்து. வாட் இஸ் பிரகதி? அந்த பிரகதியோட 44வது எடிஷன். பிரகதி இதோடைய விரிவாக்கம் என்ன? proactive governance பிரகதி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ்கான விரிவாக்கம். on the கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஸ்ல வந்து நாண்டோ அடுத்து சத்தீஸ்கர் புலி ஒரு புதிய புலிகள் காப்பகம் வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க. அந்த புலிகள் காப்பகம் கௌர் காசிதாஸ் பிங்கலே டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான இதை வந்து நல்லா வந்து நீங்க இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டவுன்லோட் பண்ணி இந்த 50 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மார்க்கை 30க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து. ஸோ நம்ம வந்து அடுத்த கரண்ட் மெசேஜ். தேங்க்யூ கேஸ்.